من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب لا تذرني فردا وأنت خير الوارثين صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபிமார்களுடைய பல துஆக்களை சொல்லுகிற இடத்துல அவர்கள் குழந்தைகளுக்காக, அதாவது குழந்தை வேண்டி துஆ செய்த நிகழ்வையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். நபிமார்கள் குடும்பத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், நபிமார்கள் திருமணமும் முடித்தார்கள், அவர்களுக்கு நாம் சந்ததிகளையும் கொடுத்தோம் என்று. நபிமார்கள் குடும்பத்தோடு வாழ்ந்தார்கள், மக்களோடு வாழ்ந்தார்கள். சில நபிமார்களுக்கு குழந்தை பிறக்க தாமதமாகும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டும் மீண்டும் துஆ செய்தார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே குழந்தை வேண்டி துஆ செய்ததையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பொதுவாக குழந்தை என்பது அது பிறந்தால்தான் அல்லாஹ்விடத்திலே பொருத்தம் கிடைக்கும் என்றல்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய திருப்தியும் யாருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். யார் இந்த உலகத்திலே குழந்தை பேர் இல்லாமல் அந்த பாக்கியம் கிடைக்காமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்காது என்று கிடையாது. அல்லது யாருக்கு ஆம்பளை பிள்ளைகளாக இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும் என்றும் கிடையாது. அதற்கும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வல்லமை, நாடியவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுக்கும். அல்லாஹ் அதை பற்றியும் சொல்லுவான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா. அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். யஹபு லிமன் யஷாவு இனாஸா வ யஹபு லிமன் யஷாவு துக்கூர். தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுத்தான். சிலருக்கு பெண் குழந்தை பிறக்கும், இரண்டாவதும் பெண் குழந்தை பிறக்கும், மூன்றாவதாவது ஆண் குழந்தையாக இருக்குமா என்ற ஏக்கம் இருக்கும் பொழுது மூன்றாவதும் பெண் குழந்தை பிறக்கும். இது அல்லாஹ்வுடைய கலா கதரிலே தக்தீரிலே உள்ளது. யஹபு லிமன் யஷாவு இனாஸா வ யஹபு லிமன் யஷாவு துக்கூர். தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளாக கொடுக்கிறான். சிலருடைய நிலைமை அப்படி இருக்கும், அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்தடுத்து ஆண் குழந்தைகளையே கொடுத்து கொண்டிருப்பான். அல்லாஹ் இங்கே முதலாவது சொல்வது பெண் குழந்தைகளை பற்றித்தான் சொல்கிறான். முதலாவது அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான் என்று சொல்லவில்லை. பெண் குழந்தை என்பதிலே பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யஹபு லிமன் யஷாவு இனாஸா வ யஹபு லிமன் யஷாவு துக்கூர் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானு வ இனாஸா. இன்னும் சிலருக்கு அல்லாஹ் இரண்டையும் கலந்து கொடுக்கிறான். ஆண் குழந்தையும் பிறக்கிறது, பெண் குழந்தையும் பிறக்கிறது. ஒரு ஆண் ஒரு பெண், அல்லது ஒரு பெண் இரண்டு ஆண், இப்படி மாறி மாறியும் கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானு வ இனாஸா வ யஜ்அலு மன் யஷாவு அகீமா. தான் நாடியவர்களை குழந்தை இல்லாமலேயே மலடாகவே ஆக்கிவிடுகிறான் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். 4 விதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். சிலருக்கு பெண் பிள்ளைகளாக இருப்பார்கள், சிலருக்கு ஆண் மக்களாக இருப்பார்கள், சிலருக்கு அல்லாஹ் இரண்டையும் கலந்து கொடுத்திருப்பான். சிலருக்கு அல்லாஹ் குழந்தையே வாழ்நாள் முழுக்க இல்லாமல் ஆக்கியிருப்பான். இதிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை வைக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அதை பொருந்திக் கொள்ளவும் வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழ்வதில் தான் இருக்கிறது. ஆனால் சில மதங்களிலே இப்படி இருக்கிறது, யாருக்கு குழந்தை இல்லையோ அவருக்கு மோட்சம் கிடைக்காது, முக்தி கிடைக்காது. அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் குழந்தை பிறக்க வேண்டும் என்று என்கிற ஒரு நம்பிக்கை சில மதங்களிலே உண்டு. அந்த நம்பிக்கைக்காக வேண்டி எந்த அளவுக்கு அவர்களுடைய மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எப்படியாவது குழந்தை பெற்றிருக்க வேண்டும். கணவன் மூலமாக குழந்தை பெறவில்லை என்று சொன்னால் வேறு வழியிலாவது, அது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஹராமான தடுக்கப்பட்ட முறை. ஆனால் அவர்களுடைய மதத்திலே அப்படி செய்வதுதான் நன்மைக்குரிய காரியம். ஏனென்று சொன்னால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு மோட்சம் கிடையாது, முக்தி கிடைக்க முடியாது என்கிற ஒரு நிலைப்பாடு இருப்பதனால் எப்படியாவது குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை, அது தவறான வழியில் இருந்தாலும் சரி, அதை அவர்கள் நல்ல வழி என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் அப்படி அல்ல. ஆனால் அதே சமயத்திலே குழந்தை ஆசை என்பது இயல்பானது. எல்லோருக்குமே குழந்தை ஆசை உண்டு. குழந்தை இல்லை என்று சொன்னால், அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், அது காலமெல்லாம் மனதை வருத்திக் கொண்டே இருக்கும், உறுத்திக் கொண்டே இருக்கும். இது யதார்த்தமான ஒன்று. எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய கோடான கோடி செல்வம் வைத்திருந்தால் கூட, ஒரு குழந்தை என்று சொல்லிக் கொள்வதற்கு இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஃபிரௌன் அவன் நாட்டையே கட்டி ஆண்டான். எந்த அளவுக்கு நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஒரு நேரத்தில் அவன் பனி இஸ்ரவேலர்களுடைய ஆம்பள பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்து கொண்டிருந்தான். தனக்கு எதிரான ஒரு நபர் பிறக்கக்கூடாது என்பதற்காக நாட்டில் பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொன்று குவித்தான். அந்த இடத்தில் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறக்கிறார்கள். தண்ணீரிலே
நீண்ட சரித்திரம் அது. தண்ணீரில் இருந்து எடுத்து வருகிறார்கள் பிறவனுடைய குடும்பத்தார்கள், பார்க்கிறார்கள் அழகான ஆண் குழந்தை. இப்பொழுது அரசவையிலே கோரிக்கை வருகிறது அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் ஆண் குழந்தையை கொல்ல வேண்டும், இது பிறவனுக்கு எதிரான நபராக இருக்கலாம் என்று. அந்த சமயத்திலே பிறவனுடைய மனைவி சொன்னால் வக்காலத்தில் முராத்து பிறவன ஒரு ஆயினுடைய வளர்ச்சி பிறவனை பார்த்து சொன்னால் இந்த குழந்தை எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கலாம். அசா ஐயன் பானா நத்த பிறகு வலதா, இதை நாம் ஒரு குழந்தையாக எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு குழந்தையே இல்லை, இதை ஒரு பிள்ளையாக எடுத்துக்கொள்ளலாமே என்று அவனுடைய மனைவி சொன்னதை கேட்டு அவன் கொல்லாமல் விட்டுவிட்டான். பெரிய ஆட்சியாளன், அவனுக்கு பெரிய அதிகாரம் இருந்தது. பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவனுக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த குழந்தையை கொல்லாமல் விட்டுவிட்டான் என்று குர்ஆன் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இயல்பு அது, மனிதனுடைய தேக்கம் அது. அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லும் பொழுது நோன்பு காலத்திலே மனைவியின் பக்கம் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே சமயத்தில் நோன்பு திறந்த பிறகு இரவு நேரங்களில் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது மனைவியோடு உறவு கொள்வது. ஒன்றின் நிலையில இரவு நேரத்தில் மனைவியோடு உறவு கொள்வது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்படித்தான் சொல்லுவான், எப்பொழுது நீங்கள் நோன்பு திறந்து விடுவீர்களோ, இரவு நேரமாகிவிடுமோ, நீங்கள் மனைவியோடு உறவு கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எழுதி வைத்ததை தேடிக் கொள்ளுங்கள் என்று. அதாவது அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குழந்தை பாக்கியத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது மனிதனுடைய யதார்த்தமான இயல்பு. அதற்காக துவாவும் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் கதா கதிரில் வேறு விதமாக இருந்தால் அதை பொருந்திக் கொள்ளவும் வேண்டும். இங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். பல சமயங்களில் பலவிதமாக துவா செய்தார்கள். ஒரு நேரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள். அவர்கள் மெஹராபில் இருக்கும் பொழுது, பைத்துல் மக்தஸில் இருக்கும் பொழுது அவர்களை போய் சந்திக்க செல்கிறார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த குழந்தைக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். போகும் பொழுதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, இவர்கள் உணவு கொண்டு சென்றால் அதற்கு முன்பாகவே அங்கே உணவு தட்டு இருக்கும். அந்த உணவு வந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு எங்கிருந்து உணவு வந்து என்று தெரியாது. காலையா மரியம் அன்னாலக்கி ஹாதா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டாங்க, எப்படிமா உனக்கு கிடைக்குது, எப்படி கிடைச்சிது இந்த உணவு, அன்சீசன் உணவு, இது மாதிரியான உணவு இந்த நேரத்தில் கிடைக்கவே செய்யாதே, உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அவங்க சொல்லுவாங்க, இது இல்லா, இது அல்லாவின் புறத்திலிருந்து கிடைத்தது என்று. இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த உணவு என்கிற அந்த நிலையை பார்த்தவுடனே குழந்தை பேரு கிடைக்காத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவான், ஹுலா அலிக்க தஆ ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்துல அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கும் ஒரு குழந்தையை கொடு, எப்படி இந்த குழந்தைக்கு நீ அன்சீசன் உணவை கொடுக்கிறாயோ அதே போன்று எனக்கு அன்சீசன் காலத்திலே குழந்தையை கொடுக்க முடியும். எனக்கு வயதாகி விட்டது, என்னுடைய மனைவி மலராக இருக்கிறாள், உனக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, இந்த பிள்ளைக்கு எப்படி உள்புறத்திலிருந்து உணவை கொடுக்க முடியுமோ, நல்ல சந்ததிகளை எனக்கு கொடு என்று துவா செய்தார்கள். ஒரு நேரம் இப்படி துவா செய்தார்கள், தங்களுடைய பலகீனத்தை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். ரப்பி இன்னி வகனல் அதுவும் மின்னி, ரப்பே என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாகி போய்விட்டது. அதாவது வெளிப்படையாக எந்த விதமான பவரும் இல்லை குழந்தை பெறுவதற்கான. ரப்பி இன்னி வகனன் அதுவும் மின்னி வஸ்தஅல ரஅசு ஷைபா, என்னுடைய தலையெல்லாம் முடியெல்லாம் நரைத்து போய்விட்டது, தலைமுடி நரைத்து போய்விட்டது, என்னுடைய எலும்பெல்லாம் பலகீனமாகி போய்விட்டது, ஆனாலும் கூட எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். வஸ்தஅல ரஅசு ஷைபா இன்னி ஹிஃப்துல் மவானியின் வராயி, நான் எனக்கு பின்னால் இந்த தீன் தௌஹீதுடைய இந்த ஏகத்துவ மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஆசைப்பட்டது அதற்காகத்தான், குழந்தை செல்வத்தை ஆசைப்பட்டது. எனக்கு பின்னால் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏகத்துவ மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். எனக்கு தேவை, என்னுடைய சொந்தக்காரர்கள் அதை செய்வார்களா என்று தெரியாது, எனவே எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று துவா செய்தார்கள். அதோடு சொன்னார்கள், வலம் அக்குன் பிதுஆஇக ரப்பி ஷக்கியா, ரப்பே நான் உன்னிடத்திலே துவா செய்து நான் மூதேவியாக ஆனது கிடையாது, உன்னிடத்திலே துவா செய்து அந்த துவா கிடைக்காமல் போனது கிடையாது, அதையும் சொல்லி காட்டினார்கள். துவா செய்யும் பொழுது அதற்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. அல்லாஹ் பல சமயங்களில் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொண்டிருப்பான். அதை பற்றி நாம் நினைக்கவே மாட்டோம். நாம் பல தேவைகளை எல்லாவிடத்திலே கேட்டிருப்போம், அது நிறைவேறி இருக்கும். ஏதாவது ஒரு தேவையை கேட்டு அது நிறைவேறாமல் இருக்கும் பொழுது அது மட்டும்தான் மனதில் இருந்து கொண்டே இருக்கும், அல்லாஹ் என் துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆனால் நிறைய தேவைகளை கேட்டு அதை நிறைவேற்றி கொடுத்திருப்பான். துவாவிலே அதை சொல்லி காட்ட வேண்டும். யாழ்தான் நான் உன்னிடத்தில் இந்த தேவையை கேட்டேன், நீ நிறைவேற்றி கொடுத்தாய், இந்த தேவையை கேட்டேன், நீ நிறைவேற்றி கொடுத்தாய். வலம் அப்புல் துஆஇக ரப்பி ஷகியா, ரப்பே உன்னிடத்திலே துவா செய்து நான் வீண் போனது கிடையாது, இந்த தேவையையும் நீதான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்படி கேட்டார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, ரப்பி லா ததர்னி ஃபர்தா, ரப்பே என்னை தனியாக விட்டு விடாதே, எனக்கு வாரிசுகள் இல்லாமல் என்னை தனியாக விட்டு விடாதே என்றும் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினார்கள். அந்த கெஞ்சலை கேட்டு அந்த துவாவை கேட்டு அல்லாஹு தஆலாவே ஒரு குழந்தையை கொடுத்தான். சுப செய்தி சொன்னான், பெயரையும் அல்லாஹ்வே வைத்தான். யஹ்யா என்கிற பெயர் கொண்ட ஒரு குழந்தை உங்களுக்கு பிறப்பார்கள் என்று. நீண்ட வயது ஆன பிறகு கூட வயது முதிர்ந்த நிலையிலும் கூட அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை கொடுத்ததாக குர்ஆன் சொல்லும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் துவா செஞ்சாங்க. 2 குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். 2 குழந்தைகளுடைய சந்ததிகள் இருந்தும் ஏராளமான நபிமார்கள் உருவானார்கள். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை தேடினார்கள். வெறும் குழந்தைகளை மட்டுமல்ல, சாலிஹான பிள்ளைகளை தேடினார்கள் நபிமார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல வளமான சாலிஹான சந்ததிகளை தந்தருள்வானாக. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை கொண்டு பிள்ளைகளை கொடுத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.